வணக்கம், வெல்கம் எம்டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. நான் பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நியூ பெருங்குளத்தில் ஒரு வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்குங்க. ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் கீழே டபுள் பெட்ரூம், மேலே டபுள் பெட்ரூம், மொத்தம் 1800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 8 அடி பேசேஜில் பேக் சைடில் இருக்கிற வீடு. ஒரு கார்டன் ஹவுஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் வந்து பக்கத்தில் ஒரு 3 வீடு தள்ளி வருது. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எடுத்துக்கிட்டால் பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நமக்கு ஒரு 1 கிலோமீட்டர் மேக்ஸ் 800 மீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே வரும். நம்ம தாம்பரம் போகணுன்னாலும் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ள தாம்பரம் போகணும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 8 அடி பேசேஜ் 2000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் பில்டப் பண்ணியிருக்காங்க. 1.35 சொன்னாங்க. இப்போ 1.30 சொல்லி அதை வந்து நெகோசியபிள் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேசேஜ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டும்தான். இது பார்த்தீங்கன்னா நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 15 வருஷம் ஆகுது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 5 வருஷம் ஆகுது. செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைடில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கார்டன் கொடுத்துருக்காங்க. CMDA அப்ரூவ்டுங்க. லோனுக்கு போகிறத விட பார்த்தீங்கன்னா லோனுக்கு போய்க்கலாம். ஸோ ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பேசேஜில் இருக்க தவிர மற்றபடி இது வந்து குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவ்வளோ சூப்பரான இடம். வீட்டுக்கு பின்னாடி பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு கட்டில் போட்டு கூட பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணலாம், குழந்தைங்களோட விளையாடுறதுக்கு, ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் விட்டுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வாழை மரம், கொய்யா மரம், அதே போல் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மரம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள்லாம் இருக்குது, நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இருக்குது. ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நமக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வாக் பண்ணி வந்துடலாம். நியூ பெருங்குளத்தூர் தொல்காப்பியர் ஸ்ட்ரீட் சொல்லுவாங்க. இது நல்லாவே பேசேஜ் விட்டுருக்காங்க. எல்லா சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விட்டு இந்த வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஆவாரம் பூச்செடி, மரமாகவே வளர்கிற அளவுக்கு வளர்ந்துட்டுருக்கு. ஆவாரம் பூ நமக்கு டீ போட்டு குடித்தா நல்லதுன்றாங்க இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டிலே வச்சுட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா ஓன் யூஸ்க்காக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நல்ல லொக்கேஷன். சுற்றியும் பார்த்தீங்கன்னா எல்லா வீடு தான், டீசெண்டான லொக்கேஷன்னு. ஏரியாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா லொக்கேஷனை பொறுத்தவரையும் நல்ல லொக்கேஷன் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு செலவுமே இருக்காது. வீட்டுக்கு வந்து டைல்ஸ்லேருந்து பெயிண்டிங்லேருந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒருவேளை தேவைப்படுதுன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சுக்கலாமே தவிர வேறு ஏதாவது ஒர்க்கு எதுவுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சூப்பரான ஒரு கார்டன் ஹவுஸ். ஏலக்கி வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய ஏலக்கி. அப்படியே ஒரு குத்தலாக இருக்குது, ஒரு கூட்டமாக இருக்குது. நம்ம குடும்பம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பாருங்கள். வீட்டில் மகாலட்சுமி வாங்க. மேலே கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டில் விட்டால் கூட பார்த்தோம்னா ஒரு 25,000 கிட்ட ரெண்டில் வரும். இப்போ ஆல்ரெடி ரெண்டுக்கு இருக்காங்க, எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியல. பட் அந்தளவுக்கு நம்ம ஒர்த்தான லொக்கேஷன், ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி. வீட்டில் மகாலட்சுமி வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணலாம். உண்மையாகவும் கூட இல்லை.